வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பொருள் பார்த்திங்கன்னா ஹனி கிளேஸ்டு பேபிகார்ன். ஹனி கிளேஸ்டு பேபிகார்ன் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஹனி கிளேஸ்டு பேபிகார்ன் செய்ய 1/2 கப் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. பேபிக்கான கார்ன்வெல்லில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதில் அப்படியே மாவில் போட்டு நல்லா கலந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இல்லாமையும் நடுநிலை பக்குவத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே கலந்து வச்ச மாவில் பேபிகார்ன் போட்டுக்கோங்க. பேபிகார்ன் போட்டுட்டு நம்ம சிக்கன் வறுக்கிறதுக்கு எப்படி மசாலா போட்டு கலக்குவோமோ அதே மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. கலக்குனதை வானொலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. பொரிஞ்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 வெள்ளைப்பூடு மெல்லிசாக சின்ன சின்ன நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. அரிஞ்ச அளவில் இஞ்சியை சின்ன சின்ன நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சின்ன சின்ன நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சுருளை வதங்கிக்கோங்க. சுருளை வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை சதுரமாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிடாதீங்க. கண்ணாடி அளவுக்கு ஒரு பக்கம் வரும்ல, அந்த பக்கம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாயை சதுரமாக நறுக்குனா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கரைச்சாச்சு. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ்லேயும் நம்ம பேபிகார்ன் பொரிச்சு வச்சோம்ல, அதுலேயும் உப்பு இருக்கனால உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச மக்காச்சோள மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வினிகர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேன் சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. முக்கால்வாசி அளவு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச பேபிகார்னை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பேபிகார்ன் ஹனி கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கார்னிஷுக்கு வெள்ளை எள்ளை மேலாக தூவிக்கோங்க. ஹனி கிளேஸ்டு பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹனி கிளேஸ் பேபிகார்னை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.